ஓம் நமச்சிவாய். ஒரு ஜாதகருக்கு லக்னத்துக்கு 10ஆம் இடத்ததிபதி தசாவாகப்பட்டது நடக்குது அப்படிங்கிறப்போ, அந்த தசாநாதன் லக்னத்துக்கு 10ஆம் இடத்ததிபதி தசா நடக்குது. அந்த 10ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துல போய் அமர்ந்திருந்தார் அப்படின்னா, அந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா தொழில லாபம்லாம் வரும் அப்படின்றத நம்ம எடுத்துக்க கூடாது. அந்த ஜாதகருக்கு தொழிலால் வரக்கூடிய விரயங்கள் அதிகமா இருக்கும்ன்றது சொல்லுவோம். அதே இதுக்கு அந்த ஜாதகருக்கு அந்த 10ஆம் இடத்து அதிபதியாகப்பட்டவர் அந்த லக்னத்துக்கு 8ஆம் இடத்ததிபதியின் சாரம் பெற்று இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜாதகர் அந்த தொழிலா நஷ்டம் அடைகிறது இல்லாம விரயம் ஆகிறதும் பார்த்தீங்கன்னா அதிகமாகி, அதனால் அவர் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் அப்படின்றது ஜோதிடத்துல. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜாதகர் நம்மள்ட்ட பார்க்க வந்ததை தான் இப்ப இங்க நம்ம சொல்றோம். அந்த ஜாதகருக்கு நாம சொல்றோம், உங்களோட லக்னத்துக்கு 10ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல இருக்காரு. அடுத்து உங்களுக்கு நடக்க போகக்கூடிய தசாவாகப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு 8ஆம் இடத்ததிபதி தசாவாகப்பட்டது வரப்போகுது. அந்த லக்னத்துக்கு 8ஆம் இடத்ததிபதி உங்களோட லக்னத்திலேயே அமர்ந்திருக்காரு. 10ஆம் இடத்ததிபதியும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 12ஆம் இடத்துல மறைகிறாரு. அதே நேரத்துல அந்த 12ஆம் இடத்துல லக்னத்துக்கு 6ஆம் இடத்ததிபதியும் சேர்ந்து இருக்காரு. அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த விதத்துல தொழில நஷ்டம் ஏற்படுறது இல்லாம ஒரு மாற்று நபர்களால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏமாற்றத்தை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அந்த மாற்று நபர்களால் சந்திக்க போகக்கூடிய ஏமாற்றத்தினால அந்த ஜாதகதாரர் பார்த்தீங்கன்னாக்கா மிக தாழ்வான நிலைக்கு வந்துருவார். அந்த தாழ்வான நிலை வரும். ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது அசிங்கம், அவமானம், ஏற்றத்தாழ்வு, மானபங்கம், இல்லங்க விவகாரங்கள், வெளிஜனன உறுப்புல பிரச்சனை. அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா களவு போகிறது. இது எல்லாமே சொல்லக்கூடிய 8ஆம் இடம். அது மகர லக்னத்துக்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடிய சூரியன் லக்னத்திலே உட்கார்ந்து 10ஆம் இடத்துல சுக்கரன் இதே இடத்துல போய் பாத்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு 12ல மறைஞ்சி அந்த மகர லக்னத்துக்கு 6க்கும் 9க்கும் அதிபதியான புதன் பகவானும் அங்க சேர்ந்து இருக்காரு. அப்படின்னாக்கா அந்த சுக்கிரன் வாங்கியிருக்கிறது அட்டமாதிபதி சாரம். இந்த சுக்கிர தசா முடியக்கூடிய காலங்களாக இருந்து சூரிய தசா ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த ஜாதகர் தொழில் ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி மிகப்பெரிய ஒரு இழப்புகளையும் ஏமாற்றத்தையும் சந்தித்து தலைமுறை வாழ்க்கை வாழ வேண்டிய கட்டாயம் கூட ஏற்படும். அதனால் அது மாதிரி ஜாதகங்கள் இருக்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு விளக்கம் சொல்றோம். அதை அவங்க ஏத்து நடந்துக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அதுல இருந்து அவங்க காப்பாற்றப்படுறாங்க. அது இல்லாம மாற்று நபர்களை நம்பும் போது அதுல இருந்து அவங்க மிகுந்த துன்பத்துக்கு ஆளாகணும். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளம்.